என்று தனியும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதன் தாக்கத்தால் சமையல் மற்றும் வர்த்தக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் ஓட்டல்கள் உட்பட பல்வேறு தொழில்கள் ஸ்தம்பித்துள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் வயல்கள், இயற்கை எரிவாயு உற்பத்தி ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முடக்கியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் 85% கச்சா எண்ணெய் போக்குவரத்து, எல்பிஜி கேஸ் போக்குவரத்து இந்த ஜலசந்தி வழியாக தான் நடைபெறுகிறது. இந்தியாவில் சுமார் 90 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. இதனால் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை, விலையும் உயர்த்தப்படவில்லை. ஆனால் சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எல்பிஜியை பொறுத்தவரையில் சுமார் 80% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவின் எல்பிஜி தேவையில் 40% கத்தார் பூர்த்தி செய்கிறது. ஈரான் தாக்குதல் காரணமாக கத்தாரின் முன்னணி நிறுவனங்கள் எல்பிஜி உற்பத்தி ஆலைகளை மூடிவிட்டன. மேலும் ஹார்மூஸ் ஜலசந்தியில் போக்குவரத்து முடங்கி இருப்பதால் இந்திய பொதுத்துறை, தனியார் நிறுவனங்களால் எல்பிஜியை இறக்குமதி செய்ய முடியவில்லை. பொதுவாக இந்தியாவிடம் சுமார் 21 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி மட்டுமே இருப்பில் வைக்கப்பட்டிருக்கும். அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் 10 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் நிலையில் இந்தியாவின் எல்பிஜி இருப்பு கணிசமாக குறைந்து வருகிறது. இதன் எதிர்விளைவாக நாடு முழுவதும் சமையல் மற்றும் வர்த்தக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொழில், வணிக நிறுவனங்களுக்காக சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றன. சென்னை, புனே, கொல்கத்தா, டெல்லி உட்பட நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் ஹோட்டல் தொழில் முடங்கி வருகிறது. நாடு முழுவதும் 33 கோடி வீட்டு உபயோக சமையல் கேஸ் வாடிக்கையாளர்கள் உள்ளன. அதோடு நாடு முழுவதும் ஏறத்தாழ 71 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் எல்பிஜி விநியோகிக்கப்படுகிறது. தட்டுப்பாடு காரணமாக வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. போர் நீடிக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் முன்கூட்டியே எல்பிஜி சிலிண்டரை முன்பதிவு செய்து வருகின்றனர். சுமார் 20% அளவுக்கு முன்பதிவு அதிகரித்திருக்கிறது. இதனால் சிலிண்டர்களை விநியோகம் செய்வதில் மிக நீண்ட தாமதம் ஏற்பட்டும் வருகிறது. இதனிடையே மத்திய பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புவி அரசியல் காரணமாக எல்பிஜி இறக்குமதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை சமாளிக்க பொதுத்துறை, தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களுக்கு தடையின்றி எல்பிஜி விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வணிக நிறுவனங்களுக்கான எல்பிஜி விநியோகம் தொடர்பாக 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. எல்பிஜி தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டமான எஸ்மாவை மத்திய அரசு அமுல்படுத்தியுள்ளது. இதன்படி எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்கினால் எஸ்மா சட்டத்தின்படி 3 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். பொதுமக்களுக்கு நியாயமான முறையில் எல்பிஜி கிடைப்பது உறுதி செய்யப்படும். எல்பிஜி உற்பத்தி துறையில் வேலை நிறுத்தம் முழுமையாக தடை செய்யப்படும். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவர் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் செவ்வாய்க்கிழமை அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பெட்ரோலியத்துறை மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் தடையின்றி சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மாற்று வழிகள் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் இந்தியாவின் தற்போதைய எரிவாயு சிலிண்டர் விநியோக நெருக்கடி என்பது குறுகிய கால அளவில் இருக்கும். ஏனெனில் நார்வே, அமெரிக்கா போன்ற தொலைதூர பகுதிகளில் இருந்து எரிபொருள் ஆதாரத்தை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு சாத்தியமாகி உள்ளது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
எனினும் எரிவாயு நிரப்பப்பட்ட சரக்கு கப்பல் நார்வே அல்லது அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தடைய சுமார் 2 மாத காலம் ஆகும் என அந்த கப்பல் துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றன. அதோடு எரிவாயுவை ஆர்டர் செய்து மற்றும் அதை டெலிவரி செய்யும் நடைமுறையும் அடங்கியுள்ளது கவனிக்கத்தக்கது. இருப்பினும் தேசம் எதிர்கொள்ளும் எரிவாயு விநியோக நெருக்கடி நெடுங்காலம் நீடிக்காது என்று அரசு அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த குறுகிய கால தட்டுப்பாடு காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது தடுக்க இயலாத ஒன்று என்று அவர் தெரிவித்தார். அதே வேளையில் தேசம் முழுவதும் உள்ள வீடுகளுக்கு இயன்றவரை இடையூறு எதுவும் இல்லாமல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விநியோக பணியை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் வர்த்தக கேஸ் சிலிண்டர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்புவது உடனடியாக சாத்தியமாவது கேள்விக்குறியே.